பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் நல்லா இருக்கீங்களா, நலமா இருக்கீங்களா? ரொம்ப வெயில் அடிக்கி அந்த பக்கத்தில் உட்காந்துக்கலாம். இப்போ சூப்பராக தெரியுறேன், உங்களுக்கு சூப்பராக தெரியுவேன். கோயில் வாசலில் உட்காந்தாச்சு. அந்த பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ரொம்ப மூஞ்சில் வெயில் அடிச்சுது. இது பாருங்கள், நம்ம கடை முன்ன இது பாபா கோயில். இன்றைக்கி நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, இன்றைக்கி ரக்ஷாபந்தன். அனைவருக்கும் ஹாப்பி ரக்ஷாபந்தன். நீங்கள் உங்கள் ஊர்லலாம் கொண்டாடுவீங்களா? நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து என்ன பார்க்குறேன்னு சொல்லுங்கள். மும்பையில், மகாராஷ்டிராவில் ரக்ஷாபந்தன்னா ரொம்ப ஒரு பிரசக்தி. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி உறவு, இது பிரிக்க முடியாத உறவு. அது ரக்ஷாபந்தன் கையில் கட்டி தான் அண்ணன் அக்கான்னு உறவு நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் இது காலங்காலமாகவே ட்ரெடிஷ்னலாக இந்த ரக்ஷாபந்தன் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா கோலாகலமாக கொண்டாடுது. இது எப்படின்னா, கல்யாணம் கட்டி கொடுத்த பிள்ளைங்களாம் அண்ணன் தம்பியை தேடி வருவாங்க. சிலவங்க பெரிய குடும்பமாக இருந்தாலும் ஒரே இடத்துல தாய் வீட்டில் சேர்ந்து அண்ணன் தம்பிக்கு ராக்கி கட்டுவாங்க. நான் ஏன் அடிக்கடி அங்கே பார்க்குறேன்னா, எங்கள் கஸ்டமர் கடப்பக்கத்துலேருந்து கையை காட்டினார். தப்பாக நினைக்காதீங்க. எங்கள்கிட்ட பேசிட்டு நீ அங்கே முண்டக்கண்ணை வச்சு அங்கே பார்க்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அந்த ஒரு உறவு நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்து வளர்ந்த ஒரு ஃபங்க்ஷன். நான் வேறு எந்த ஃபங்க்ஷனும் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நேற்று நைட்லேருந்தே தூக்கம் இல்லை, ரொம்ப மனசு கஷ்டம். என் தம்பிக்கு நாங்கள் இன்றைக்கி 5 பேர் அக்கா இருந்துமே, நான் என் தம்பி இப்போ ஊரில் இருக்காருன்னு அது இல்லை. நாங்கள் 4 பேர் அக்கா தங்கச்சி மும்பையில் இருக்கோம். ஒரு அக்கா கேரளாவில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இப்போ 4-5 வருஷமாக கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருக்குது. லாஸ்ட் டைம் போய் பார்த்துட்டு இருந்தோம். என் தம்பி கையில் ஒரு ராகி கட்ட முடியலேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபீல் ஆகுது. மற்ற எங்கள் அக்கா தங்கச்சி எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரில. நேற்று நைட்டு நான் என் தம்பிகிட்ட பேசினேன், அவரும் பேசினாரு, கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. வேறு எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் அவ்வளோ ஞாபகம் வராது. இந்த ரக்ஷாபந்தன் சொல்கிறது பக்கத்தில் இருந்தால் ஒன்றும் இல்லை, தள்ளி இருந்தால் ரொம்ப தேடும். இந்த உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகுமா சொல்லுங்கள். நீங்கள் கொண்டாடுவீங்களா சொல்லுங்கள். நாங்கள் குட்டி பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அம்மா எங்கள் தம்பி படிச்சுட்டு இருந்த காலத்தில் கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருவாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் மும்பையில் இருந்தோம். பின்ன எங்கள் அம்மா தம்பிக்கு நாங்கள் ஒரு 5 ராக்கி கட்டுவோம். பின்ன சாப்பாடு விதவிதமாக பண்ணுவோம். இதெல்லாம் சாப்பிடுவோம், சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்போம். அதெல்லாம் பழைய ஞாபகம் ரொம்ப என்னை வாட்டி படைக்குது. நேற்று நைட்லேருந்து நான் அழுகுறேன். இப்பவும் அழுதுறது. என் கண்ணு மூஞ்சிலாம் வீங்கி போச்சு. தம்பியை நினச்சி அழுகுறேன்னா, என் குடும்பம் எல்லாம் இப்படி செதற்கால் மாதிரி செதறி இருக்காதுன்னு நினச்சி அழுகுறா தெரியல. பக்கத்தில் இருந்தால் கூட தம்பிக்கு ஓடி போய் ராக்கி கட்டிடலாம். அவராலையும் இங்கே மும்பைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கார். அவரும் பக்கம் ஒரு 2-3 மாதமே வந்துட்டு போனாங்க ஃபேமிலியோட ஃபங்க்ஷனுக்காக. உறவு ரொம்ப முக்கியம். பணம் காசு ரெண்டாவது. நான் என்றைக்குமே பணம் காசு பெருசாக நான் பார்த்ததில்ல. அந்தந்த நேரம் நமக்கு தேவையான நேரத்தில் பணம் இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கேன். பணம் இல்லாத மனுஷன் வெத்து வேட்டு. இப்போ பணம் மேற்ற விடுவோம். நான் அதனால் இன்றைக்கி நான் தம்பியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பின்ன அதுக்கப்புறம் எனக்கு 2 ஆம்பளை பசங்க பார்த்தீங்களா. என் பிள்ளைங்களுக்கு எங்கள் அக்கா பெண் குழந்தைங்க ராக்கி கட்டியிருந்தாங்க. பின்ன அதுவுமே ஒரு ஸ்டேஜில் எங்கள் பெரிய பையனுக்கு பெருசாக விருப்பம் இல்லைனாலும் அதுவும் விட்டு போச்சு. இப்போ எங்கள் பெரிய பையனுக்கு யாரும் ராக்கி கட்டுறதில்ல. இப்போ சின்னவர் 2 வருஷமாக அவர் வெளியூரில் வேலை பார்க்காரு. என் பசங்களுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லை. சரி விடுங்க. எனக்கு இருந்துமே நான் எங்கள் தம்பி கையில் ராக்கி கட்ட முடியலன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ஒரு மன வருத்த வேதனையாக இருக்குது. 2வது எனக்கு என் பேத்திக்கு இப்போ 6 வயசு. என் பேத்திக்கு அப்புறம் எனக்கு ஒரு பேரை வேணும்னு ஆசை. ஆம்பளை பொம்பளை நான் இன்றைக்கி பார்த்ததில்லை. நான் படுற வருத்தம் வேதனை, என் பிள்ளைங்க பட்ட வேதனை வருத்தம் என் பேத்தி படக்கூடாது. அதுக்காக ஒரு குட்டி தம்பி வேணும்னு ஆசைப்படுறேன். நான் என்றைக்குமே ஆணும் பெண்ணும் பிரித்து பார்த்ததில்ல. எங்கள் அப்பா அந்த காலமே எங்கள் 5 பொட்டை பிள்ளைங்க பிறந்தது கூட 6வது ஒரு பொண்ணாக பிறந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஆம்பளை பிள்ளை வேணும் தான் அவங்க 6வது பிள்ளைக்கு ட்ரை பண்ணாங்க. அது உண்மைதான். ஆனால் இன்றைக்கி நான் பல டென்ஷன், பல வருத்தம். கடை முன்னாடி உட்காந்துட்டு எல்லோரும் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ராக்கி கட்ட போகிறோன்னு சொல்லி போகும்போது பார்த்து எனக்கு இன்னும் நான் வீட்டிலே இருந்திருக்கலாமோ, எதுக்கு நான் கடைக்கு வந்தேன். வீட்டில் இருந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போமே. ஆனால் அக்கம் பக்கத்தில் எல்லாருமே ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க போகிறாங்க. அண்ணன் வரவும், தம்பி வரவும், தங்கச்சி வரவும், அக்கா வரவும். அதை பார்த்து ரொம்ப மனசு வெடிச்சு போயிடும். சொன்னால இவர் இப்போ கடைக்கு பரப்புவாங்க. இங்கே கடைக்கு வந்தால் அங்கேயாவது பில்டிங்கில் இருக்கும், கதவு மூடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் பக்கத்து வீட்டில் போடுற சத்தம், பேசுறது நம்ம காதில் கேட்கும்போது ஐயோ நம்ம வீட்டுக்கு யாரும் வரலையே, நம்ம யாருக்கும் ராக்கி கட்டலன்னு அழுதுகிட்டு இருந்தேன். இங்கே கடைக்கு வந்துவிட்டு அதை விட கூட்டு போகிறவங்கலாம் கை காட்டிட்டு அபி நான் என் தம்பிக்கு ராக்கி கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க.
பின்ன நான் என் மனசை வந்து நான் அழுது புலம்பி தேர்த்துப்பேன். ஆனால் இவர் இன்னைக்கு காலையில் பயங்கர மூடாக இருக்கார், ரொம்ப வருத்தமாக இருக்கார். அவர் தங்கச்சி ராஜஸ்தானில் இருக்காங்க. இன்றைக்கி மும்பை விட ராஜஸ்தான், குஜராத்தி, மார்வாடி வந்து இந்த ரக்ஷாபந்தன் ரொம்ப ஃபோர்ஸாக கொண்டாடுவாங்க. சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. நம்ம ஒரு வேளை சோறு பொங்கறதுக்கு வழி இல்லைனா கூட ஒரு 10 ரூபாய்க்கு கயிறு வேண்டும் தங்கச்சி வந்து அண்ணன் கையில் கட்டுவா. அண்ணன்ட்டு ஒன்றும் இல்லைனா கூட வீட்டில் இருக்க சீனி அள்ளி தங்கச்சி வாயில் போடுவாங்க. இது வந்து மறக்க முடியாதது, விட முடியாத ஒரு ஃபங்க்ஷன். இவர் ரொம்ப ஒரு மூட் அவுட் மாதிரி, ரொம்ப வருத்தம், வேதனை. இவர் எப்படி என் ஃபேமிலியில் நடக்கிற சந்தோஷம், என் வீட்டில் நடக்கிற சந்தோஷத்தை பார்த்து அவர் ஃபேமிலியோட மிஸ் பண்ண மாட்டார். ஆனால் இப்போ இந்த 2 வருஷமாகவே சில பிரச்சனைனால அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அது காலையில் தான் நானும் ஒரு வருத்தமாக இருக்கேன், அவரும் வருத்தமாக இருக்கார். சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் தைரியமாக, தெம்பாக, ஆரோக்கியமாக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் என் மனம், வருத்தம், வேதனை, சந்தோஷம் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குன்னு. நான் இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டேன். நான் எதுக்கு நீங்கள் வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்காதே, கொஞ்சம் நோண்டக்கூடாது அவங்களை விட்டு. ஒரு சந்தோஷம் என்ன, இந்த பிள்ளைங்களாம் நம்ம கூடயே இருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ தம்பி மேலே பாசம் வச்சுருக்கீங்களா அம்மா, எதுக்கு உங்கள் தம்பிக்கு ராக்கி வாங்கி அனுப்பலான்னு. எனக்கு அது எப்படி போஸ்ட் பண்ணணும், கொரியர் பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. நேற்று அந்த ராக்கி கடை முன்ன வச்சு ஒரு ஷார்ட் எடுத்துக்கும் போதையும் அது ஒரு ராக்கியை தொடும் போது எனக்கு என் தம்பியை தொடுற மாதிரியே ஃபீல் ஆச்சு, ரொம்ப கஷ்டமாக ஆச்சு. அதோட வேல்யூ வந்து நீங்கள் அந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுல உங்களுக்கு அது அந்த அருமை பெருமை தெரியுமா எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசுலேருந்து, நான் 1 வயசு இருக்கும் போதே என் தம்பிக்கு நான் ராக்கி கட்டினேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சாரி, எனக்கும் என் தம்பிக்கு 3 வயசு வித்தியாசம் இருக்குது. என் தம்பி 1 வயசு இருக்கும்போது நான் ராக்கி கட்டினேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மன வருத்த வேதனையாக இருந்தது. நீங்கள் என்றைக்காவது உங்கள் அண்ணன் தம்பிக்கு இது மாதிரி ஃபெஸ்டிவலில் மிஸ் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். அதனால் நான் கண்டிப்பாக பாபா வாசலில் உட்காந்துட்டு அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக என் தம்பிக்கு நான் ராக்கி கட்ட போகணுன்னு எனக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன். அதே மாதிரி என் பேத்தியாக்கு அப்புறம் அவளுக்கு குட்டி தம்பி வேணும், தம்பிக்கு ராக்கி கட்டணும்னு நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். நீ 2வது என் குடும்பத்தில் என் சின்னம்மாவனுக்கு கல்யாணம் ஆகி ஒன்று ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டுனா என் என் பேத்தி என் கண்ணு பிள்ளை ராக்கி கட்டுவா. என் மூத்த மருமக 2வது வாரிசு ஆம்பளை பிள்ளையாக வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இப்போவும் சொல்கிறேன், ஆணும் பெண்ணு நான் பிரித்து பார்க்கல. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி நல்ல நாள் வரும்போது தம்பினா என்ன, அக்கானா என்ன, அந்த உறவு வந்து பிள்ளைங்களுக்கு தெரியும். அது ஒன்றுக்காக மட்டும்தான், சரிங்களா? யாரும் என்ன கமெண்டில் கழுவி தீராதீங்க. என்ன நீ ஆம்பளை பொம்பளை போன்னு பிரித்து பார்க்குற அப்படின்னு நினைக்காது. அப்படி தயவு செஞ்சு கிடையாது. ஏன்னா நாங்கள் 5 பேர் அக்கா தங்கச்சி, எங்களுக்கு ஒரே ஒரு தம்பி. தம்பியோட அருமை பெருமை பாசம் எனக்கு தெரியும். அதே மாதிரி என் பேத்தி மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த ஒன்றுக்கு மட்டும்தான், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். என் புலம்பல், என் வருத்த வேதனை எல்லாம் பாபா கேட்டுக்கிட்டே இருக்கார். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை, லவ் யூ, பாய். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மனம் திறந்து லைக் பண்ணுங்கள், மனம் திறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் தடவை பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை, லவ் யூ, see you. பவானி லை.